ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதுவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் கிடைக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீரை நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சும்மா எதெல்லாம் எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், குடை மிளகாய், அதுவும் ஒரு அரை குடை மிளகாயை இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போது நல்லா பன்னீருக்குள்ளே வரைக்கும் மசாலா பிடிச்சிடும். அப்போ சாப்பிடும்போது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 இன்ச் இஞ்சியை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 4-5 பல், சின்ன பல் பூண்டு. அடுத்து 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா தக்காளியெல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாகிற அளவு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 10லேருந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், லைட்டாக வதக்கி விட்டுட்டு. இப்போ அடுத்து இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரெண்டுத்தையுமே போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பன்னீர், அதுக்கப்புறம் வெங்காயம், கேப்சிகம் எல்லாம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு வாட்டி அந்த பட்டரில் வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகணும்னு தேவை கிடையாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த கிரேவிலே இருந்தால் கூட நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பவுலில் திரும்ப மாற்றிடுறேன். அடுத்து இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வை மாற்றிட்டு அதே பட்டரில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். முழு மிளகாய் இருக்குன்னா நம்ம சீரகம் சேர்த்தப்பையே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக அதை நம்ம எண்ணெயிலே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம போட்ட எண்ணெய், பட்டரெல்லாம் அப்படியே நல்லா மேலே வரணும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், கசூரி மேத்தி, எப்போயுமே சொல்லுவேன் இல்லையா, கையில் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ நான் அதை கழுவி நம்ம மிக்ஸி அரைச்சிருந்தோம்ல, அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 100 ml தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதில். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கொதி வரட்டும். கொதிச்ச
கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பால் ஆடை சேர்க்குறேன். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நார்மலான பால் ஆடையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பால் ஆடையை நல்லா அடிச்சுட்டு சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ml தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நல்லா கொதிச்சதில் தண்ணி வந்து வத்திருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பன்னீர், கேப்சிகம், வெங்காயம்லாம், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான கடாய் பன்னீர், அதுவும் சிம்பிளாக செஞ்சாச்சு. இது சப்பாத்தி, பராட்டா, பூரி, தோசை எல்லாத்தோடையும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.